ஆனா இதுக்கு மேலேயுமே உங்களுக்கு புரியல. தனுவோட ரூம்ல தனுவோட ட்ரங்க் பாக்ஸ்ல இவ்வளவு பணம் இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த பணத்தை திருடினது இந்த தனு தான். இல்ல இல்ல அபி, இந்த பெட்டி என்னோடதே இல்ல. இதுல எப்படி பணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அபி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தனு, இந்த டயலாக் இங்க வரக்கூடாது. நீ என்ன சொல்லணும்னா, இந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, இது பிரக்யா இந்த ரூம்ல வச்சாங்கன்னு சொல்லு. ஓகேவா? ஆனா இந்த ட்ரங்க் பாக்ஸும் தனு தான். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. நானும் ரச்சனாவும் நேத்து ஹால்ல இருந்தோம். அப்ப தனு கூட வந்தவர் தான் இதை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தவரோட போன் நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ட்ரங்கை கொண்டு வந்த கேப் டிரைவரோட நம்பர் கூட என்கிட்ட இருக்குன்னு. இன்னும் நீங்க நம்பலனா நான் கால் பண்ணி தரேன். அந்த டிரைவருக்கு நீங்களே பேசுங்க. அப்ப அவன் சொல்லுவான் இந்த ட்ரங்க் தனு ஓடுதுன்னு. இந்த வீட்ல எல்லாரும் வக்கீல் மாதிரியே கேள்வி கேக்குறாங்க. இனிமே இந்த தனு என்ன பண்ண போறா? தனு வசமா மாட்டிட்டா, தப்பிக்கவே முடியாது. பணத்துல ஷேர் கேட்டதுக்கு தர முடியாதுன்னு சொன்னால, இப்போ திருவோடு எடுத்துக்கிட்டு நீயே பிச்சை எடுக்க போற. நல்லா வேணும். என்ன தனு இதெல்லாம்? இப்ப என்ன சொல்ல போற? ஆமா அபி, இதை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இதுல நான் தான் பணத்தை வச்சேன்னு இவங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. இவ்வளவு பணம் இதுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒன்ன மாதிரி தான் நானும் ஷாக் ஆகி நிக்கிறேன். இப்ப என்ன சொல்ல போற? இந்த பணத்தை நீ கொண்டு வரலன்னு சொல்ல போறியா? சொல்லு. ஒரு நிமிஷம். அண்ணே, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நீங்களே பாத்தீங்களா, இந்த ட்ரங்க்ல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நான் டைரக்டா டச் பண்ணேன் இல்லையா? நம்ம போலீஸ் கூப்பிடலாம். லெட்ஸ் கால் தி போலீஸ். அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா இந்த பணத்தை திருடினது யாரு, இதுல வெச்சது யாருன்னு கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அட கடவுளே, ஒருவேளை போலீஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் செக் பண்ணாங்கன்னா அதுல என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் சேர்ந்துல இருக்கும். அப்ப நானும் மாட்டிப்பேனே. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் நானும் களி தின்ன வேண்டியதான். மைதிலி, இப்போ நீ ரொம்ப இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்க. பேசாம பல்டி அடிச்சிரு. நீ சேஃப் ஆகணும்னா அபி சைடுக்கு மாறிடு. இல்லன்னா இந்த மாமியார் வீட்டுல இருந்து அரசாங்க மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அபி, ஆகாஷ் சொல்றதெல்லாம் உண்மைதான். தனு அந்த பொட்டி எடுத்துட்டு வரத நானும் பார்த்தேன். சத்தியமா பார்த்தேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறும்போது மனுஷங்க மட்டும் மாற மாட்டாங்களா அபி? ஆனா இவங்க கிட்ட இது எதிர்பார்க்கல. இப்படி ஒண்ண வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இந்த மாதிரி திருடுற அளவுக்கு போறது தப்பா தெரியலையா ஆண்டி? நீங்க ஏன் கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த தனு மேல நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தீங்க. அவ சுயரூபம் தெரிஞ்ச உடனே உங்களால அதை ஏத்துக்க முடியல. முதல்ல ஆலியா, இப்ப தனு. நம்ம விரும்புறவங்களே நம்மளை காயப்படுத்தும் போது அந்த வலியை தாங்கிக்க முடியாது. தனியா இங்க என்ன பண்றீங்க? என்ன மன்னிச்சிடு பிரக்யா. நான் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் நான் ஆண்டியை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. என் கண்ணு முன்னாடியே அவங்க அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல.
தனு என் கண்ணை மறைச்சிட்டான். அதுக்கு காரணம் நான் அவ மேல வச்சிருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை தான். அவ மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காம நான் அவளுக்கு அளவுக்கு மீறின உரிமையை கொடுத்ததுனாலதான் அவ உன்கிட்டயும் சரளா ஆண்டிக்கிட்டையும் அப்படி நடந்துக்கிட்டான். இவ்வளவு நாளா உண்மை எது பொய் எதுன்னு தெரியாத முட்டாளா இருந்துட்டேன். இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட இந்த முட்டாள்தனத்தால பாதிக்கப்பட்டது நீங்க 2 பேரும் தான். இன்னைக்கு உண்மை தெரிஞ்ச எனக்கே இப்படி இருக்குன்னா அன்னைக்கு சரளா ஆண்டிக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுக்காக தனுவை மட்டும் தப்பு சொல்லிட முடியாது. ஒரு வகையில நானும் தான் காரணம். என்னாலதான் நீயும் சரளா ஆண்டியும் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டீங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு பக்கம் எனக்கு தனு மேல கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு பிரக்யா. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லைங்க. நீங்க இதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு நீங்க காரணம் இல்ல, சந்தர்ப்பமோ சூழ்நிலையும் தான் காரணம். தனு உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சானா அதுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? ஒருவேளை இன்னைக்கு தெரிஞ்ச அதே உண்மை உங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கும் இதே தான் பண்ணிருப்பீங்க. நீங்க எப்பவும் உண்மைக்காக தான் இருந்திருக்கீங்க. ஆனா அதை அந்த தனு புரிஞ்சுக்கலையே. அதை நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. மனசு வலிக்குது. தனு உன்னை பழி வாங்கல பிரக்யா, எனக்கு துரோகம் பண்ணிருக்கா. அவ வயித்துல என் குழந்தை இருக்குங்கிற ஒரே தைரியத்துல தானே அவ எவ்வளவும் பண்ணிருக்கா. சுத்தி இருக்கிற யாருக்குமே உண்மையா இல்லாத அவளுக்கு நான் மட்டும் ஏன் உண்மையா இருக்கணும்? இன்னியோட அவளுக்கும் எனக்கும் இருந்த உறவு முறிஞ்சிருச்சு. கண்களில் என்ன ஈரமோ, நெஞ்சினில் என்ன பாரமோ, கைகளில் அதை வாங்கவா, ஒரு தாயை போல உன்னை தாங்கவா. கண்களில் என்ன ஈரமோ, நெஞ்சினில் என்ன பாரமோ, கைகளில் அதை வாங்கவா, ஒரு தாயை போல உன்னை தாங்கவா. இங்க பாருங்க மூர்த்தி, நீங்க செஞ்ச உதவிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைச்சிருக்காது. சத்தியமா சொல்றேன். என்னை பத்தி நீங்க சொன்னதுனாலதான் வீட்ல எல்லாரும் பயத்திலையும் டென்ஷன்லயும் பதறி போயிட்டாங்க. உங்க நடிப்பால நீங்க அசத்திட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா நடிப்புல நீங்க தான் பின்னிட்டீங்க. அந்த காலத்து கதாநாயகி இருக்காங்களே நம்ம சௌகார் ஜானகி, அவங்க எப்படி தான் நடிப்பால எல்லாரையும் அழ வைப்பாங்களோ அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு எல்லாரையும் அழ வச்சிட்டீங்க. சும்மா சொல்லாதீங்க டாக்டர். அந்த நடிப்புக்கு யாரா இருந்தாலும் ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும். டன் டடன். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. சரிம்மா, நான் போயிட்டு வாங்க. கிளம்புறேன். வரேன். அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. பை. கலக்கிட்டீங்களே பாட்டி. சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளேயும் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் இருக்கான். என்ன சொல்ற? சயின்டிபிக்கலாவும் டெக்னிக்கலாவும் திங்க் பண்ணி தனுவையே மாட்ட வச்சிட்டீங்களே. நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டேன். சீரியஸ்லி. உண்மையை ஒத்துக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இத்தனை நாளா எங்களால முடியாதத நீங்க ஒரே நாள்ல பண்ணிட்டீங்க. பெறாண்டிங்களா? ஒன்னு சொல்ற கேட்டுக்கங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னைக்கும் பொய்யாகாது. கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அந்த தனு தப்பிச்சுக்கிட்டே இருந்தா இந்த தடவை விடக்கூடாதுன்னு பொறி வச்சு புடிச்சிட்டேன்ல. இப்ப கடைசியில என்னாச்சு? தனுதான் திருடின்னு தெரிஞ்சு போச்சு. திருடி வீட்ல இருக்க முடியுமா? வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். நீங்க சொன்னதுல ஒரு சின்ன சேஞ்ச் பாட்டி. தனு இந்த வீட்ல இருந்து எப்படி வெளியில போறானா தோனி பேட்ல இருந்து பால் போற மாதிரி. அட தோனி அடிச்ச பால் பவுண்டரியை தாண்டுன்னு பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிடுச்சுப்பா. உனக்கு கான்ட்ராக்ட் பேச தான் தெரியும் நினைச்சேன். நீ கமெண்டேட்டிங்லாம் குடுக்குற.